அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மிகவும் சக்தி வாய்ந்த பரம்பொருள் சிவபெருமான் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த உலகத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 தெய்வங்களும் மும்மூர்த்தியாக திகழ்கிறார்கள். பிரம்மன் உயிர்களை உருவாக்குதலின் கடவுள் ஆவார். விஷ்ணு உயிர்களை காப்பாற்றும் பொறுப்பை உடையவர். சிவபெருமான் அனைத்து உயிர்களையும் அவர்களின் பாவம் புண்ணியம் பார்த்து அழிக்கும் கடவுள் ஆவார். சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றப்படுபவர். பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக சிவபெருமானின் சக்தி, அன்பு, கோபம் மற்றும் பலவற்றை பற்றி ஏராளமான கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. இப்பகுதியில் குழந்தைகள் படிப்பதற்காக நீங்கள் இந்த சிவபெருமானை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். ஏராளமான பதிவுகள் இருக்கின்றன. சிவன் ஒரு சுயம்புவாக தோன்றியவர், அதாவது தன்னிரவு என்று இதற்கு பொருள். ஆகையால் இவரை சுயம்பு லிங்கம் என்று அழைப்பார்கள். சிவபெருமானின் பிறப்புக்கு பின்னால் பல சுவாரஸ்யமான உண்மைகள் இருக்கின்றன. ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரபஞ்சத்தின் ஒருவருக்கொருவர் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு உலகில் நான் பெரியவர், நீ பெரியவர் என்று வாதம் செய்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு முன்னால் ஒரு மர்ம தூண் ஒன்று தோன்றியது. அவர்கள் இருவருக்கும் தூண் என்னவென்று புரியவில்லை. நம்மையோட வேறு ஏதும் உயர்ந்த சக்தியும் இருக்கிறதோ என்று சந்தேகம் எழுந்தது. வலிமை மிக்க அந்த தூணின் மர்மத்தை தெரிந்து கொள்ள அவர்கள் முடிவு செய்தனர். பிரம்மா ஒரு வாத்தாக உருமாறி தூண்களின் உச்சியை கண்டுபிடிக்க மேல் நோக்கி பறந்தார். அதே நேரத்தில் விஷ்ணு ஒரு பன்றியாக உருமாறி வேரை கண்டுபிடிக்க தரையை தோன்றினார். இருப்பினும் அவர்களால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தூணிலிருந்து சிவபெருமான் தோன்றியதை கண்டதும் அவர்கள் தொடங்கிய இடத்திற்கு திரும்பி வந்தார்கள். சிவன் தான் மிக உயர்ந்த சக்தி என்ற உண்மையை இந்த சம்பவத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இது சிவபெருமானின் சிறந்த சக்திகளில் ஒன்றாகும். இது ஒரு தெய்வீக அன்பின் கதையாகும். கௌரி தேவி என்று ஒரு பெண் பார்வதியாக மறுபிறவி எடுத்து சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவரது வலுவான விருப்பம் நித்திய அன்பிற்கும் ஒரு எடுத்துக்காட்டாகும். இமயமலையின் ஆட்சியாளரான இமாவாதா மற்றும் அவரது மனைவி மேனகா ஆகியோர் சிவபெருமானின் தீவிர பக்தர்களாக இருந்தனர். மேலும் அவர்கள் தெய்வத்தையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணை தன் மகளாக பெற்றெடுக்க விரும்பினார்கள். அதற்காக தவம் புரிந்தார்கள். இதனை கண்ட கௌரி தேவி என்னும் சிவபெருமானின் மனைவி இவர்கள் ஆசையை நிறைவேற்ற தீர்மானித்து தீயில் குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டார்கள். பின்னர் அடுத்த பிறவியில் அவ்விருவருக்கும் பார்வதி என்னும் மகளாக பிறந்தார்கள். மனைவியின் பிரிவை தாங்க முடியாமல் அந்த துக்கத்தில் ஆழ்ந்த தவம் புரிகிறார் சிவபெருமான். இதற்கிடையில் ஒரு நாள் நாரத முனிவர் குழந்தையை பார்க்க இமாவாதா ராஜ்யத்திற்கு வருகை தந்தார். பார்வதி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள தகுதி உடையவரா என்று எண்ணியுள்ளார். ஆனால் பார்வதி வளர வளர சிவபெருமானுக்காக இரவும் பகலுமாக பிரார்த்தனை செய்ய தொடங்கி விடுகிறார்கள். பார்வதி பக்தியால் உள்ள மகிழ்ந்த சிவபெருமான் தன்னை ஒரு பிராமணராக மறுவேடமிட்டு அவளை சோதிக்க முடிவு விரும்பினார். ஏழை மற்றும் பொருள் சார்ந்த வாழ்க்கை இல்லாத ஒருவரை நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று பார்வதியிடம் கூறினார்கள். இருப்பினும் பார்வதி உறுதியாக நான் சிவனைத்தான் வேறு எவனையும் திருமணம் செய்ய போவதில்லை என குறிப்பாக மறுத்து விடுகிறார்கள். இதனால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் தனது உண்மையான உருவத்தை வெளிக்காட்டி அவரும் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கிறார்கள். அடுத்ததாக இவ்வாறு அவர் தனது மனைவி கௌரி தேவியை பார்வதி வடிவத்தில் திரும்ப பெறுகிறார். அவர்கள் திருமண கதை சிவபெருமான் மிகவும் பிரமாண்ட கதைகளில் ஒன்றாகும். முக்கியமாக பரம்பொருள் சிவபெருமானை நீங்கள் இந்த பிரதோஷ காலத்திலும் ஆருத்ரா தரிசன காலத்திலும் மற்றும் சிவபெருமானின் சிறப்புமிக்க விரத நாட்களில் பரம்பொருள் சிவபெருமானை நீங்கள் வீட்டிலும் கோவிலிலும் சென்று வழிபாடு செய்யலாம். முக்கியமாக இந்த சனிக்கிழமைகளில் வரும் இந்த பிரதோஷ நாளன்று முக்கியமாக சிவபெருமானை வழிபட்டால் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் போக்கக்கூடிய சக்தி புரிந்தவர் நம் பரம்பொருள் சிவபெருமான் ஆவார்கள். அவர் நீங்கள் கட்டாயம் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவராத்திரி காலத்திலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். பௌர்ணமி காலத்திலும் அண்ணாமலையார் கோயிலுக்கு சென்று நீங்கள் அதாவது
திருவண்ணாமலை மலையாக தோன்றிய சிவபெருமான் ஆவார். ஒரு மலையே சிவன் என்று அனைத்து மக்களும் வேண்டிக் கொள்கிறார்கள். அதனால் சிவபெருமானை எந்த விதமான முயற்சியில் நீங்கள் தரிசனமோ அல்லது அவரை நினைத்து வேண்டுதல் நினைக்கிறீர்களோ அந்த இடத்திற்கு சென்று உங்கள் பக்தியை வெளிப்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை புரிவார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.